வணக்கம் நண்பர்களே, டெய்லி vlog சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னோட 24வது நாள் ஆகுது. நேற்று நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி ஆகணும். அதனால நைட் ஃபுல்லா தூங்காம கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் எக்ஸாம்காக படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம அந்த மாதிரிலாம் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸாம்னு சொன்னாலே படிக்கிறது கஷ்டம். இது இல்லாம ஒரு நாளுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்ட்டு. அப்புறம் எப்படி? ஆனா சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய சீன் எல்லாம் ஒன்றும் கிடையாது நண்பர்களே. இது ஒரு சாதாரண இன்டர்னல் எக்ஸாம் தான். அது இல்லாம இங்கிலீஷ் எக்ஸாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சப்ஜெக்ட் எதுக்குங்க படிக்கணும்? ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே ஜென்ரலாவே எழுதிடலாம். கிளாஸுக்கு போனா எல்லாரும் பேப்பரும் பெண்ணு வச்சுட்டு உட்காந்து இருந்தாங்க எக்ஸாமுக்கு. கொஸ்டின் பேப்பர் குரூப்புக்கு ஷேர் பண்ணாங்க. அந்த பேப்பர் ChatGPTக்கு ஷேர் பண்ணிட்டு ஆன்சர்ல பார்த்து எழுதி முடிச்சுட்டு காலேஜ் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு நண்பர்களே. சர்ச்சுக்கு போய் ஒரு சின்ன பிரேயர் பண்ணிட்டு அப்படியே பொடி நடையா நடந்து ஜிம் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டேன் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஜிம் நண்பரோட வரல, நம்ம தனியா வந்தாச்சு. அவர் ரொம்ப லேட் பண்றப்படி. அதனால இன்னைக்கு நமக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால ஒரே ஒரு ஒர்க் அவுட் மட்டும் வீடியோ எடுத்துட்டு ஜிம்மை விட்டு வெளியே வந்தா நம்மளால இப்பதான் ஜிம்முக்கே போறாரு. அப்ப எவ்வளவு பஞ்சுவாலிட்டியா போயிட்டு இருக்காருன்னு பாத்துக்கோங்க. குன்னூர்ல வேற நமக்கு ஒரு சின்ன ஜோலி இருந்ததுனால அந்த வேலையை முடிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு குன்னூர் வரைக்கும் போயிட்டு நம்ம அப்பா கொடுத்திருந்த டாக்குமெண்ட்ஸ் பிரிண்ட் அவுட்ஸ் எல்லாத்தையும் ஆஃபீஸ்ல சப்மிட் பண்ணிட்டு வந்தேன். அன்எக்ஸ்பெக்டடா நம்ம நண்பரும் கார் சர்வீஸ் பண்றதுக்காக குன்னூர் வரைக்கும் வந்திருக்காப்ல. அது என்ன வேலைன்னு பார்த்து முடிச்சுட்டு ஃபியூல் அடிக்கலான்னு பங்கு போனோம். அங்க பாத்தீங்கன்னா வடக்கு நண்பர் ஒருத்தர் ஸ்கிராட்ச் ரிமூவ் பண்றதுக்கான ஸ்ப்ரேவை மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. நம்மள்கிட்ட ஃப்ரீ டெமோ இருக்கு, பையா ஸ்கிராட்ச் ரிமூவ் பண்ணி காட்டுறேன், ட்ரை பண்ணி பாருங்க. அவரும் வண்டியில இருக்க எல்லா ஸ்கிராட்ச் ரிமூவ் பண்ணிட்டு இது பையா ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாப்ல. இங்கே இருங்க பையா, எங்கேயும் போயிடாதீங்க, ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க ஜூட்டு விட்டுட்டோம். குன்னூர்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஊட்டிக்கே வந்தாச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வச்சு டேன் டீல போய் ஒரு சாக்லேட் டீ குடிக்கலான்ட்டு நம்ம மைண்ட்ல வேற ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சாக்லேட் டீ குடிச்சே ஆகணும்ட்டு. அதனால வண்டியை யூட்டர்ன் போட்டு வந்த இடத்துக்கே திரும்பி போய், அதாவது ஊட்டில இருந்து குன்னூருக்கு திரும்பி போய் சாக்லேட் காஃபியை குடிச்சிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்தா நம்ம அண்ணன் அவருடைய பழைய ஓஜி பைக்கை ரெடி பண்ணிட்டு இருந்தாப்ல. இதுல ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாங்களும் ஒரு டெஸ்ட் டிரைவிங்க போட்டுட்டு வர வழியில சோயா சாப்பிட்டு வந்தோம். நம்ம நண்பர் ஒர்க் போற கேப்ல நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணதை காட்டிட்டு இருந்தாரு. அவருக்கு பஸ் வந்துருச்சு, அவருக்கு டாடா பை பை சொல்லிட்டு திடீர்னு வானிலையை பார்த்தா ஃபுல்லா மிஸ்ட் ஆயிருக்கு. சரி, இது பார்த்த வேலைக்காகதுன்ட்டு வீட்டுக்கு போய் ஒரு சாப்டர் பைபிள் படிச்சு முடிச்சுட்டு நம்ம பாய்ஸோட சேர்ந்து ஒரு அன்ஃபில்டர்டான லாங் ஃபார்மேட் வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா நம்ம வீடியோஸ்ல எடிட் பண்ணிட்டு இரவேளை உணவை சாப்பிட்டு மீன் மாத்திரை உணவை போட்டுட்டு நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம்.